கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் எங்களோடு பேசும்படியாய் திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 39வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 39வது வசனம். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிதா அவருக்கு என்னென்ன காரியங்களை தந்தாரோ அவைகளில் ஒன்றையுமே அவர் இழந்து போகாதபடி அவர் ஊழியத்தை செய்து முடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நான் எடுக்க சொல்கிற நேரம் மாத்திரம் நீங்கள் வேதாகமத்தை என்ன செய்யுங்க, பிரட்டுங்க. ஹல்லேலூயா. வேகமாக எழுதி கொள்கிறவங்க வேகமாக எழுதி கொள்ளுங்க, சரிங்களா? நீங்கள் அதை பிரட்டி அதை எழுதி அதை முடித்த பிறகு அந்த வசனமே அந்த விளக்கமே என்ன செய்திடும், முடிஞ்சு போயிடும். ஹல்லேலூயா. இதையும் இழந்துடாதீங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே பிதா இயேசு கிறிஸ்துவுக்கு எவைகளை கொடுத்தாரோ, என்னென்ன ஊழியங்களை கொடுத்தாரோ, என்னென்ன நன்மைகளை கொடுத்தாரோ ஒன்றையும் அவர் என்ன செய்யலை, இழந்து போக இல்லை. இந்த வார்த்தையை கிறிஸ்தவர்களாக நாம் சொல்ல முடியுமா? தேவன் தந்தை எதையுமே நான் இழக்கலை அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இழந்துட்டோமா? அப்போ என்னென்ன காரியங்களை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம்? பாஸ்டரையா ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்களோ தெரியல, பேசக்கூடாது அப்படின்னு. பேச மாட்டேன்றீங்களே. இழந்திருக்கோமா அப்படின்னா என்ன காரியங்களை இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது மார்க்கு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 36வது வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்ப இழக்க கூடாத முதலாவது காரியம் என்ன? ஜீவன். என்னது? கவனிக்கிறீங்களா? என்ன காரியத்தை இழக்கக்கூடாது? ஜீவனை இழக்கக்கூடாது. ஜீவன் என்றால் என்ன? பேச மாட்டீங்களா? உயிர். சரி, ஜீவன் என்றால் உயிர். உயிரை இழந்து போயிடுவோம்ல, இழக்கக்கூடாதா? அதை கட்டாயம் உயிர் போகும் ஒரு நாளைக்கு. அப்போ நம்ம அதை இழக்கக்கூடாத, என்ன இழக்கலாம். அப்போ ஜீவன் என்றால் உயிர் கிடையாது. ஜீவன் என்றால் என்ன? உயிர் கிடையாது. சரி, அப்போ ஜீவன் என்றால் என்ன? பேசலாமே. வசனம். வெரி குட். உண்மையாகவே ஜீவன் என்றால் வசனம் தான். சில பேர் ஆத்துமான்னு சொல்லுவாங்க. ஆத்துமாவையும் நாம் இழக்க மாட்டோம். ஏன்னா ஒன்று ஆத்துமா நித்திய ஜீவனுக்கு போகும், அல்லது நித்தியம் ஆக்கினைக்கு போகும், அழிவுக்கு போகும். ஸோ ஆத்துமாவை கூட நம்ம இழக்க மாட்டோம். ஸோ அப்போ ஜீவன் என்றால் என்ன என்கிறதை இந்த நாளில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இந்த உலகத்தில் மனிதனை படைக்கிற பொழுது அவனுக்குள்ளே சுவாசத்தை என்ன பண்ணார்? ஊதினார். அப்பொழுது அவன் என்னவானா? ஜீவ ஆத்துமாவானான். ஸோ அவனுக்குள்ளே ஆத்துமாவை அனுப்பினதோடு ஜீவனையும் அனுப்பினார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஸோ ஜீவன் ப்ளஸ் ஆத்துமாவாய் மாறினான். அப்போ அந்த ஜீவன் தான் என்ன? ஜீவனை தான் இழக்கக்கூடாது. ஆத்துமாவுக்குள்ளே அந்த ஜீவன் இருந்தால்தான் அந்த தேவனோடு உறவோடு இருக்க முடியும். ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. ஆனால் மனிதன் பாவத்திற்கு பின்பதா என்ன பண்ணா? அந்த ஜீவனை என்ன பண்ணிட்டான்? இழந்துட்டான். பாவத்தினுடைய விளைவு அந்த ஜீவனை இழக்க பண்ணியது. ஸோ இப்பொழுது நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் இந்த வசனத்தை பயன்படுத்துகிறோம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன என்று சொல்லுகிறோம். ஆனால் உண்மையாகவே தேவன் மனிதனுக்குள்ளே கொடுத்த ஜீவன் தான் என்ன என்கிறதை புரிந்து கொள்ளாதபடி நாங்கள் என்ன செய்கிறோம்? பேசிக்கொண்டிருக்கிறோம், புரிந்து கொள்ளுகிறோம். ஸோ ஜீவன் என்றால் முதலாவது என்ன என்றால், அவருடைய சுவாசத்தை மனிதனுக்குள்ளே கொடுத்த போது அந்த சுவாசத்துக்குள்ளே என்ன காரியத்தை மனிதனுக்குள்ளே கொடுத்தாரோ அதுதான் ஜீவன். நாங்கள் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 33வது அதிகாரம் 6வது வசனம்.
கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. ஸோ அவருடைய சுவாசத்தினால் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது என்று சொன்னால் அவர் எல்லா காரியங்களையும் பார்த்து ஊதினாரா? அப்போ என்ன பண்ணார்? பேசினார். ஸோ சுவாசம் என்றால் அவர் ஊதுகிற பொழுது போகிற அந்த வார்த்தை என்றால் என்ன? அது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா! என்னது? தேவனுடைய வார்த்தை. ஸோ வேதாம் சொல்லுகிறது, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஸோ அந்த மனிதனுக்குள்ளே தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உண்டாக வேண்டும் என்பது தான் ஜீவன் உண்டாக வேண்டும் என்கிறத அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ வார்த்தையை எப்பொழுது மனிதன் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறானோ அப்பொழுதெல்லாம் அவனுக்குள்ள ஜீவன் உண்டாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த வார்த்தை என்கிறது ஜீவ வார்த்தை, இந்த வார்த்தை என்கிறது ஜீவ அப்பம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை இல்லாதபடி ஒரு ஆத்மாவுக்குள்ளே ஜீவன் இருக்காது. இந்த வார்த்தை இல்லாவிட்டால் அந்த ஆத்துமா வாழாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆத்துமா தேவனோடு உறவாய் இருக்காது. ஹல்லேலூயா. ஸோ இந்த வேதாகமத்தை நிச்சயமாகவே நாங்கள் பயன்படுத்த வேண்டும். நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம்? நாங்கள் வாசிக்கிறோம், நாங்கள் மனப்பாடம் பண்ணுகிறோம், ஞாபகம் வைத்துக்கொள்ள பிள்ளைகள்லாம் மனப்பாடம் பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. அதோடு கூட இந்த வேதாகமத்தை நாங்கள் வாசிக்கிறோம். இதை காட்டிலும் இந்த ஜீவன் எங்களுக்குள்ளே வர வேண்டுமா இருந்தால், ஏற்கனவே எனக்கு நினைவு இருக்குங்க, நான் பேசும்பொழுது பேசினேன், தியானம் பண்ணுகிற மனிதர்களாக நாங்கள் என்ன செய்யணும்? இருக்கணும். நான் ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் எத்தனை பேர் பதில் சொல்ல முடியும்? தியானம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்ல முடியுமா பதில்? எங்கே பிரதர் தியானம் பண்ணுறது? நேரமே கிடையாது, அவசரமாக வாசித்துட்டுனா போவோம், நாங்கள் தியானம் பண்ணுறதே கிடையாது. பிரியமானவர்களே, ஒன்றை நீங்கள் மறந்து போய்விடாதீங்க. நம் தியானம் பண்ணாத பிள்ளைகளாய், தியானம் பண்ணாத விசுவாசிகளாக இருந்தால் எங்களுக்குள்ள ஜீவன் வராது. ஏனென்றால் அவர் பேசுகிற வார்த்தை என்ன செய்யணும்? கேட்கணும். அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். நாங்கள் பிரசங்கம் கேட்குறோமே, யூடியூப்ல எல்லாம் பிரசங்கம் கேட்குறோமே, ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் கேட்குறோம், நல்லது. அதற்குள்ளே நீங்கள் உற்சாகப்படுத்தப்படுகிறீர்கள், தொடப்படுத்தப்படுகிறீர்கள், கட்டப்படுகிறீர்கள், பலப்படுத்தப்படுகிறீர்கள். இதெல்லாவற்றையும் காட்டிலும் ஒவ்வொரு மனிதனும் தேவன் தன்னோடு பேசுகிற வார்த்தையை கேட்கிற பொழுதுதான் அவனுக்குள்ளே ஜீவன் உண்டாகும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வேதத்தை எடுத்து ஆண்டவரே என்னோடு பேசும் என்று நீங்கள் திறந்தால்தான் ஜீவன் உள்ள வரும். சொல்லுங்க, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டால் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு, அப்போ நாங்கள் இழக்கக்கூடாது என்னது? ஜீவன். ஹல்லேலூயா. அப்போ எங்களுக்குள்ள ஜீவன் இருக்கா இல்லையான்னு எப்படி நம்ம கண்டுகொள்ள முடியும்? வார்த்தையை கேட்கிற வார்த்தை, தேவன் பேசுகிற வார்த்தை எங்களுக்குள்ளே விதைக்கப்படுகிறதா, அந்த வார்த்தையிலே நாங்கள் வளருகிறோமா என்கிறது தான் ஜீவன் எங்களுக்குள்ளே இருக்கிறதா என்கிறதற்கான அர்த்தம். ஹல்லேலூயா. நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், நல்லது. ஞான ஸ்நானம் எடுத்து விட்டோம், நல்லது. சபை ஆராதனைக்கு போகிறோம், நல்லது. எல்லா காரியங்களிலும் பங்கு கொள்ளுகிறோம், நல்லது. இவைகள் நல்ல காரியம். ஆனால் எங்களுக்குள்ளே ஜீவன் வர வேண்டுமா இருந்தால் ஒரே ஒரு வழிதான், நாங்கள் வேதாகமத்தை தியானம் பண்ணி கர்த்தர் பேசுகிற வார்த்தையை கேட்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரவும் பகலும் வேதத்தின் மேல் தியானமாயிருக்கிற மனுஷன். ஸோ நாங்கள் தேவனுடைய வசனத்தை வாசித்து தியானித்து அதை யோசித்து அதை பேசிக்கொண்டு இருக்கிற பொழுது எங்களுக்குள்ளே ஜீவன் உண்டாகும். அந்த ஜீவன் மற்றவர்களுக்குள்ளே என்ன செய்யும்? கடத்தப்படும். ஹல்லேலூயா. நேற்று கூட நாங்கள் பார்த்தோம், தீர்க்க தரிசன ஆவி உள்ளவர்களாய் வரணும்னா இந்த வேத தியானம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பண்ணுகிற பொழுது கர்த்தர் எங்களோடு பேசுவார். பேசுகிற பொழுது கர்த்தர் பேசுகிற வார்த்தையை நாங்கள் பேசினால் அது தீர்க்க தரிசனமாய் சிம்பிள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, இந்த வார்த்தையை நாங்கள் பேச வேண்டும். இந்த வார்த்தை எங்களுக்குள்ளே வர வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதனுக்குள்ளே இயேசு வர வேண்டுமா இருந்தால் இந்த வார்த்தை வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்? இயேசு ஆதியிலே அவர் வார்த்தையாக இருந்தார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தான் மனுஷனுக்குள்ளே என்ன செய்தார்? வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. ஸோ இயேசு எங்களுக்குள்ளே வருகிறார் என்ற அர்த்தம் என்ன?
இயேசுவே வாரும்னு சொன்னால் வந்துடுவாரா? இயேசுவை நம்ம ஏற்றுக்கொள்றேன்னு சொன்னால் எங்களுக்குள்ளே வந்துடுவாரா? இல்லை. வார்த்தையை வாசிக்கிற பொழுதுதான், அந்த வார்த்தைகளுக்குள்ளே வருகிற பொழுதுதான் இயேசு வருகிறார். புரியுதா நான் உங்களுக்கு சொல்கிறேன்? ஸோ வார்த்தை இல்லாமல் இயேசு இல்லை. சொல்லுங்க பக்கத்தில், வார்த்தை இல்லாமல் இயேசு இல்லாமல் வார்த்தை இல்லை. ஹல்லேலூயா. அப்போ இயேசு எங்களுக்குள்ள இருக்கிறார் என்று சொன்னால் போதாது, வார்த்தையை வாசிக்கணும், வார்த்தையை தியானிக்கணும். அவர் பேசுகிற வார்த்தையை ஒரு நாள் என்ன செய்யணும்? கேட்கணும். எங்களுக்கு பல வேலைகள் இருக்கலாம், மார்த்தாளை போல பல காரியங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனால் தேவையானது ஒன்று. சொல்லுங்க பக்கத்தில், தேவையானது, பக்கத்தில் சொல்லுங்க, தேவையானது ஒன்றே. தேவையானது ஒன்றே, அவர் பேசுகிற வார்த்தையை கேட்பது. ஏன் எங்களுக்கு இவ்வளவு நாள் தோல்வி தெரியுமா? நாங்கள் அந்த வார்த்தையை கேட்கல. நாங்கள் பல வேலைகளில் பகல கவலைகளில் ஓடி திரிந்த ஆண்டவரை, என்ன ஆண்டவரை ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு யோசிப்போம். ஆனால் மரியாள் என்ன செய்தா? தந்திரமாய், கவலை இருக்கணும், பிரச்சனை இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், மார்த்தாளை போல் அவருக்கு இருந்தது. ஆனால் அவள் நல்ல பங்கை பெற்றுக்கொண்டபடி நாங்களும் நல்ல பங்கை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கேட்கணும். முதலாவது அதை நம்ம செய்துட்டோம்னா பிறகு வரக்கூடிய காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு ஜெயமாய் மாற பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? தேவனுடைய வார்த்தையில் தான் ஜீவன் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையில் தான் ஜீவன் இருக்கிறது. பேதுரு சொல்லுகிறான், நாங்கள் எங்கே ஆண்டவரே போவோம்? ஜீவ அப்பம் நீங்கள் தான். ஹல்லேலூயா. அந்த மன்னா நீங்கள் தான். நாங்கள் ஒரு நாளும் நாங்கள் அவருடைய கர்த்தருடைய ஜெபத்தில் சொல்லுவோம், அனுதின மன்னாவை எங்களுக்கு அன்றன்றுள்ள அப்பத்தை அப்படின்னு சொல்லுவோமா? எது என்ன அப்பம்? அன்றன்றுள்ள அப்பம். நம்ம உணவும் தான், அனுதின ஆகாரமும் தான், அதோடு கூட வசனமும். அப்போ அனுதின வசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளாதபடி ஜீவனோடு வாழவே முடியாது. அடுத்தது ஜீவன் என்றால் என்ன? யோபு 27:2. என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கு மட்டும். அப்ப தேவன் நாசியில என்ன காரியத்தை தந்தார்? ஆவியை தந்தார். தேவன் தந்த ஆவி. முதலாவது ஜீவன் உண்டாக வேண்டுமா இருந்தால் வார்த்தை உள்ளே வர வேண்டும். இரண்டாவது ஜீவன் உண்டாக வேண்டுமா இருந்தால் தேவனுடைய ஆவி வர வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே வார்த்தையும் ஆவியும் சரிசமமாய் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும். சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப பேர் நல்லா வேதத்தை வாசிப்பாங்க, தியானிப்பாங்க, அர்த்தங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்ப்பாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனால் அவங்க ஜெபம் பண்ணவே மாட்டாங்க. ஆவியில் நிறைஞ்சு என்ன செய்ய மாட்டாங்க? ஆராதிக்க மாட்டாங்க, வாயை திறக்க மாட்டாங்க. அவங்க தீர்க்கதரிசி ஆவியின் வரங்களை என்ன செய்ய மாட்டாங்க? நம்ப மாட்டாங்க. இப்படி ஒரு கூட்டம் இருக்கும். இன்னொரு கூட்டம் எப்படி இருக்குன்னா, நல்லா ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுவாங்க, ஆவியின் வரங்களை விசுவாசிப்பாங்க, நல்லா ஆவியானவருடைய கிரியைகளை நம்புவாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? வேதத்தை வாசிக்க மாட்டாங்க, வேதத்தை தொட மாட்டாங்க, வேதத்தை திறந்தாலே தூக்கம் வரும். இப்படிப்பட்டவர்கள் இருப்பாங்க. ஆனால் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுது அந்த ஜீவன் நமக்குள்ளே வரணும்னா இது ரெண்டும் நமக்கு தேவை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியும் நமக்கு தேவை, தேவனுடைய வார்த்தையும் நமக்கு தேவை. பக்கத்தில் சொல்லுங்க, தேவனுடைய ஆவியும் நமக்கு தேவை, தேவனுடைய வார்த்தையும் நமக்கு தேவை. இது ரெண்டும் இருந்தால்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஜீவன் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது ரெண்டும் தான் நமக்கு ஜீவனை கொண்டு வரும். இவைகள் தான் தேவன் அந்த ஜீவ ஆத்துமா வாழ்வதற்கு தேவன் ஊதுகிற பொழுது அவருடைய நாசியிலே கடத்தப்பட்டது எனது வார்த்தையும் ஆவியும். ஸோ அந்த ஆவியானவரை குறித்து சில காரியங்களை பார்த்து கடந்து போகிறோம். இந்த ஆவியானுடைய கிரியை தான் என்ன? வெறுமனே சத்தமாக ஜெபிக்கிறது, வெறுமனே நாங்கள் கூச்சல் இடுகிறது, வெறுமனே ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறது மாத்திரமா? கிடையாது. அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்தால் ஏசாயா 11வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம்.
ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமா இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். என்ன கவனிங்க, இப்போ ஆவியானுடைய செயல்பாடு தான் என்ன? ஒரு மனிதனுக்குள்ள ஆவியானவர் வந்தால் என்ன நடக்கும்னா இந்த 6 காரியங்கள் என்ன செய்யும்? நடக்கும். முதலாவது என்னது? ஞானமும் உணர்வும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். எவர் மேல் தங்கியிருப்பார்? இயேசு மேல். இப்போ நம்ம சொல்லுவோமா என் மேல் தங்கியிருப்பார்? எல்லாரும் தலையில் கையை வைத்து சொல்லுங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் தங்கியிருப்பார். என் மேல் தங்கியிருப்பார். என் மேல் தங்கியிருப்பார். ஹல்லேலூயா. நமக்கு ஞானம் உண்டானா உணர்வு வரும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த ஞானத்தை கொடுக்கிற ஆவியானவர் நம்மோடு இருந்தா ஞானமாய் செயல்படுவோமே. அந்த உணர்வை தருகிற ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தா உணர்வோடு செயல்படுவோமே. ஹல்லேலூயா. ஆலோசனை, ஹல்லேலூயா, ஆலோசனை தருகிற ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் அல்லவா? ஹல்லேலூயா. உணர்வை தருகிற ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் அல்லவா? பலனை தருகிற ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் அல்லவா? அறிவு நமக்கு வேணும். அறிவை தருகிற ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் நம்முடைய ஆவியானவர் தான் நமக்கு தர வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஆவியானவருடைய வழிநடத்தல் அவர்களுக்கு இல்லை. எந்த மனுஷன் ஆவியானுடைய வழிநடத்துக்குள்ளே போகிறானோ அவனுக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எந்த மனுஷனுக்குள்ளே வருமா இருந்தால் அவனுக்கு ஞானம் வரும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஹல்லேலூயா. நிச்சயமாய் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. ஆவியானவரோடு நடக்கிற வாழ்க்கை, ஆவியானவரோடு இருக்கிற வாழ்க்கை, ஆவியானவரோடு உறவு வைக்கிற வாழ்க்கை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து பாருங்கள். இந்த சந்ததி கர்த்தருடைய சந்ததியாய் மாறும். ஹல்லேலூயா. நீங்க தலைகளா நின்னா கூட இந்த ஜெனரேஷனை மாற்ற முடியாது. ட்ரை பண்ணி பாருங்க. வேணா ஆவியானவரோடு கனெக்ட் பண்ணி பாருங்க, அவருடைய வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? எங்களுடைய சந்ததி கர்த்தருக்கு பயப்படுகிற சந்ததியாய் மாறும். கர்த்தருக்கு பிரியமான சந்ததியாய் மாறும். ஹல்லேலூயா. நாங்களும் மாறணும். பிள்ளைகளை என்ன செய்யணும்? மாற்றணும். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே சொல்லுகிறேன், அந்த வார்த்தை நமக்குள்ளே வருகிற பொழுது நாங்கள் மாறுவோம். அதே போல ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற பொழுதும் நாங்கள் மாறுவோம். ஸோ ஜீவனை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? இழந்துடக்கூடாது. அந்த ஜீவனை இழக்கக்கூடாதுன்னா நமக்குள்ளே என்ன வரணும்? வார்த்தையும் ஆவியும். ஆவியானுடைய கிரியையும் வார்த்தையும் நமக்குள்ளே வருகிற பொழுது இவை இரண்டும் சேர்ந்து நம்மை ஜீவனோடு, எங்களுடைய ஆத்துமாவை தேவனோடு, அந்த ஆண்டவரோடு, அந்த மகிமையோடு பரலோகத்துக்கு கொண்டு போகிற செயல்பாடை செய்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவை இரண்டும் இல்லாத ஒரு விசுவாசி அது செத்த விசுவாசி, ஜீவன் இல்லாத விசுவாசி. ஹல்லேலூயா. செயல்படவே முடியாது. ஏன்னா ஜீவன் கிடையாது. ஹல்லேலூயா. ஸோ இன்று முதல் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் ஜீவனை மாத்திரம் என்ன செய்திடக்கூடாது? இழந்துடக்கூடாது. இந்த உலகத்தில் என்ன இருந்தாலும் இல்லாட்டியும் கவலை கிடையாது. ஆண்டவரே, ஜீவனை நான் என்ன செய்திடக்கூடாது? இழந்துருக்கேன். இழந்து போகக்கூடாது. ஒன்று ஜீவன். இரண்டாவது எபிரேயர் 12:15 வாசிக்கலாமா? ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாத படிக்கும். அடுத்தது, தேவனுடைய கிருபையை இழந்து போய்விட கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை என்ன செய்கிறாங்க? போக்கடிக்கிறாங்க. ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுறேன். தேவனுடைய கிருபை நம்ம இழந்து போயிடலாமா, முடியாதா? போகலாமா, போகுமா, போகாதா? போகும். எப்படி போகும்? ஆண்டவரை விட்டு விலகுனா கிருபை போகும். பிறகு எப்படி திரும்ப வரும்? அவரோடு கூட ஒப்புரவானா திரும்ப வரும். அப்போ கிருபை என்றால் போகிற வருகிற ஒரு காரியமா? நமக்கு தேவையான நேரம், அதாவது மனைவிமார் கணவனோடு கோவிச்சுட்டு தங்களுடைய வீட்டுக்கு போகிற மாதிரி கிருபையும் எங்களை விட்டு கோவித்து விட்டு வீட்டுக்கு போய் திரும்ப வருமா? சொல்லுங்களேன். ஆவியானவர் அப்படியா போவார் வருவாரா? இல்லை. கிருபை எங்களை விட்டு என்ன செய்யாது, விலகாது. கிருபையிலே வகைகள் நிறைய இருக்குது. பொதுவான கிருபை, தேவன் அருள்னு விசேஷித்த கிருபை. ஆனால் பொதுவாய் கிருபை என்றால் அது என்ன செய்யாது, மலைகள் விலகினாலும் அவருடைய கிருபை எங்களை விட்டு விலகாமலும் அவருடைய நித்திய உடன்படிக்கை எங்களை விட்டு நிலை பெயலாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ கிருபை எங்களை விட்டு என்ன செய்யாது, விலகாது. ஆனால் அந்த கிருபையை நாங்கள், எங்களுக்கு தருகிற கிருபையை நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் கேள்வி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்குது? காலைதோறும் எத்தனை பேருக்கு ஆண்டவர் கிருபையை தருகிறார்? எத்தனை பேருக்கு தருகிறார்? தருகிறவங்க மட்டும் கையை உயர்த்தி நல்லா சத்தமாக ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். கிருபை எனக்கு தாரார். ஏன் காலையில் நீங்கள் ஆண்டவரை தர்றீங்க? காலைதோறும் என்ன வேணும்? கிருபை வேணும். ஹல்லேலூயா. ஸோ உங்களுக்கு நமக்கு கிடைக்கிற அந்த கிருபையை நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம் என்கிறது தான் கேள்வி. ஹல்லேலூயா. ஒரு கால் உங்களுக்கு வருகிறது ஒரு ஃபோனில், அந்த கால் நீங்கள் எடுக்காட்டி மிஸ்டு கால், அதாவது இழந்துட்டீங்க, அப்படி தானே? அப்போ அந்த கிருபை என்ன செய்திடக்கூடாது, இழந்துடக்கூடாது. கர்த்தர் தருகிற கிருபையை எப்படி பயன்படுத்துகிறோம் என்கிறது தான் கேள்வி. இப்போ கிருபையை பற்றிய உபதேசங்கள் பலவிதமாக இந்த தேசத்தில் காணப்படுகிறது, அப்படி தானே? கிருபை என்றால் தேவன் நமக்கு கொடுத்த எல்லா அக்கிரமங்கள் பாவங்களிலும் இருந்து கர்த்தர் எங்களை மீட்டு நாம் செய்த எல்லா பாவங்களும் கர்த்தர் எங்களை மன்னித்து விட்டார். இனிமேல் நாம் ஜெபிக்க வேண்டிய தேவை கிடையாது. இனிமேல் நாம் உபவாசிக்க வேண்டிய தேவை கிடையாது. இனிமேல் நாம் ஆண்டவரை தேடினாலும் தேடாவிட்டாலும் நாம் அவரை ஏற்றுக்கொண்டால் அவருடைய கிருபை எங்களுக்குள்ளே வந்து விட்டது. அதன் பின்பதாய் கிருபை எங்களை விட்டு விலகாது. நீங்கள் ஜெபிக்க தேவையில்லை, ஆண்டவரை தேட தேவையில்லை, உறவை குறித்து முக்கியம் இல்லை. கிருபை கிருபை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கிருபையாக உங்களை நடத்துவார் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். இப்படிப்பட்டவர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், ஹைப்பர் கிரேஸ்ன்னு சொல்லுவோம். கிருபையை குறித்து அதிகமாக பேசுவார்கள். தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து பேச மாட்டார்கள். தேவனோடு இருக்கிற உறவை குறித்து பேச மாட்டார்கள். கிருபை 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 என்று சொல்லி என்ன செய்வாங்க, பேசிக்கொண்டு இருப்பாங்க. அப்படி ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்கிறது. எப்படிப்பட்ட கூட்டம் என்றால், என்னுடைய பலத்தினால் தான் நான் ஆண்டவரை என்ன செய்கிறேன், திருப்திப்படுத்துகிறேன். என்னுடைய சரீர முயற்சியினால் தான் ஆண்டவர் திருப்தி அடைகிறார். நான் என்னுடைய வெளி தோற்றம், என்னுடைய காரியம், நான் என்னுடைய நீதி தான் தேவனை பிரியப்படுத்துகிறது. தேவனுடைய கிருபையை சற்றும் உணராத கூட்டம். சரீர முயற்சி, சரீர காரியங்கள், நான் செய்கிறது இதனால் நான் என்னுடைய கிரியை வைத்துக்கொண்டே நான் மேன்மை பாராட்டுகிறேன். நான் செய்கிற கிரியை வைத்துக்கொண்டே தேவனை பிரியப்படுத்த முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். இப்போ இந்த ரெண்டு கூட்டத்திலையும் நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? சொல்ல மாட்டீங்க, கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டீங்க, தப்பாயிரும். நாங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? கிருபை குறித்து ரொம்ப ஓவரா கிருபை கிருபைன்னு சொல்லி தேவனுடைய எங்களுக்கும் தேவனுக்கு இருக்க உறவை ரொம்ப மெயின் பண்ணாத ஒரு கூட்டம். இன்னொன்று கிரியைகளை மையப்படுத்தியே வாழுகிற கூட்டம். இந்த ரெண்டு கூட்டத்திலையும் நாங்கள் இருக்க வேண்டியது நடுவில். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நாங்கள் எப்படி இருக்கணும்? நடுவில். தேவன் கிருபையாய் தந்த ரட்சிப்பை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய கிருபையாலே நாங்கள் தேடுகிறோம். அவருடைய கிருபையாலே வாழுகிறோம். நாங்கள் ஜெபிக்கிறது அவருடைய கிருபை, நாங்கள் துதிக்கிறது அவருடைய கிருபை, நாங்கள் பரிசுத்தமாக இருக்கிறது அவருடைய கிருபை, நாங்கள் ஓடுறது அவருடைய கிருபை, தேவனை பிரியப்படுத்த அவருடைய கிருபை. இந்த கிருபை இல்லாட்ட நாங்கள் நிர்மூலமாகிறோம். ஆனால் இந்த கிருபையை நாங்களும் மிஸ் பண்ணிட வேண்டிய நேரங்களை நாங்கள் நாங்கள் அப்படி நடந்து கொள்கிறோம். எப்படின்னா, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுக்குற கிருபையை நாங்கள் எதற்கு பயன்படுத்துகிறோம்? இப்போ சொல்லுவோமோ, உதாரணமாக சொல்கிறேன், ஒரு நாளைக்கு உங்களுக்கு 20 கிருபை கிடைக்குது. எத்தனை கிருபை? உதாரணமாக சொல்கிறேன், சொல்ல வேணாம். ஒருத்தர் வந்தார், ஆண்டவர் ஒரு நாள் 20 கிருபை தான் தருவார்னு சொல்லிட்டு போனான்னு சொல்லிடாதீங்க. உதாரணமாக சொல்கிறேன், அந்த 20 கிருபையில் அந்த எத்தனை கிருபையை நாங்கள் பயன்படுத்துகிறோம்? இப்போ சரி, இன்னொரு கேள்வி கேட்குறேன். இந்த கிருபையை பயன்படுத்தி பாவத்தை செய்கிறோமா, பாவத்தை மேற்கொள்கிறோமா? கேள்வி புரியுதா உங்களுக்கு? இந்த கிருபையை பயன்படுத்தி பாவத்தை செய்கிறோமா, பாவத்தை ஜெயிக்கிறோமா? சில நேரம் பிரதர் பாவம் செய்கிறதுக்கு தான் பயன்படுத்துகிறோம். பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரே கிருபையாயிரும், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். ஏன்னா கிருபை ஒரு 10 கிருபையில் ஒரு 15 கிருபை என்னத்துக்கு பயன்படுத்துகிறோம்? பாவத்தை செய்வதற்கு. இன்னொரு 5 கிருபை மிச்சம் இருக்கா? அந்த 5 கிருபையை ஆண்டவரே சோதனையை ஜெயிக்கிறதில்ல, பாவத்தை ஜெயிக்கிறதில்ல, பிரச்சனைகளை மேற்கொள்றதில்ல, எல்லாவற்றுக்கும் தோற்று போன மாதிரி அந்த கிருபையை பயன்படுத்தி முடிக்கிறோம். கடைசியில் காலையில் அவர் என்ன கிருபை என்ன காரியத்துக்கு கிருபை தாரார்? தோற்கிறதுக்கு தான் கிருபை தாரார். அப்படியா? அப்போ என்னத்துக்கு கிருபை தாரார் அவர்? சத்தமாக சொல்லுங்களேன், என்னத்துக்கு கிருபை தார்? ஜெயிக்கிறதுக்கு கிருபையை தார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். என்னத்துக்கு கிருபையை தாராரு? ஜெயிக்கிறதற்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. கிருபையை நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது, இழந்து போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தருகிற கிருபையை பயன்படுத்தி நாங்கள் ஜெயிக்க வேண்டும். சொல்லுங்க, நான் ஜெயிக்கணும். பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு தான் அந்த கிருபையை பயன்படுத்த முடிய, பாவத்தில் விழுவதற்கு அந்த கிருபையை பயன்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தை செய்வதற்கு சீட்டாக கிருபையை பயன்படுத்தக்கூடாது. பாவத்திலிருந்து ஜெயித்து வாழ்வதற்கு அந்த கிருபையிலே அந்த பாவத்தை சோதனையை தாண்டி அந்த பிரச்சனைகளை தாண்டி அந்த போராட்டத்தை தாண்டுவதற்கு கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அதனால கிருபை என்ன செஞ்சிடாதீங்க, இழந்துடாதீங்க. வரக்கூடிய கிருபையை சும்மா வீண் வரையமா என்ன செய்ய போக்கடிக்கிறாதீங்க. ஹல்லேலூயா. போக்கடிப்பதற்கு கர்த்தர் அந்த கிருபையை என்ன செய்யல, தரல. ஜெயிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தருகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த போராட்டத்தில், தேவனோடு போராடுகிற இந்த போராட்டத்தில் அந்த கிருபையை பயன்படுத்தி தேவனுக்கு பிரியமாய் வாழுவோம். தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாய் அந்த கிருபையை நாங்கள் பயன்படுத்தும் பொழுது தேவன் அதில் பிரியப்படுகிறார். அப்போ கிருபை என்ன செய்திடக்கூடாது, இழந்துடக்கூடாது. இப்போ முதலாவது என்னத்தை இழந்துடக்கூடாது? ரெண்டாவது கிருபையை. ஹல்லேலூயா. மூணாவது வாசிப்போம், 2 யோவான் 1:8. யோவான் 1:8. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல், உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆமா. அப்ப மூன்றாவது என்ன? செய்கைகளின் பலனை என்ன செய்திடக்கூடாது, இழந்து போகிறக்கூடாது. உண்மையாகவே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் கையின் பிரயாசத்தை நாங்கள் சாப்பிடுகிறோமா? எங்களுடைய வரவு, எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லாம் நன்மையாய் முடிகிறதா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களுடைய குடும்பத்திலே, எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய செய்கைகளின் பலனிலே இருக்கிறதா? ஓடுகிறோம், உழைக்கிறோம், முயற்சி செய்கிறோம், ஆனால் அதன் பலன் எங்களுக்கு என்ன செய்யறதில்ல, கிடைக்கிறதில்ல. நாங்கள் உழைக்கிற உழைப்பெல்லாம் இன்னொருவனுக்கு வருமானமாக இதை என்ன செய்யுது, மாறுகிறது.
கைகளின் பிரயாசத்தை என்ன செய்கிறது இல்லை, நம்ம சாப்பிடுகிறது இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று சொன்னால் எவ்வளவு வருமானம் வருகிறது என்கிறது அதில் பொருட்டே கிடையாது. எவ்வளவு மிகுதி என்கிறது தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. உங்களுக்கு 1 லட்சம் வருமானம் வந்து 1.5 லட்சம் செலவுனா அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். கைகளின் பிரயாசத்தை நாங்கள் சாப்பிடுவதற்கு கணக்கு இல்லை. சில நேரம் யோசிப்போம், இப்போ அவனுக்கு பாரு 20,000 தான் வருமானம், எனக்கு 1 லட்சம், அப்போ என்ன தானே ஆண்டவர் என்ன செய்கிறாரு. ஆனால் 1 லட்சம் வரவில் 1.5 லட்சம் செலவு, அது நமக்கு தெரியாது. ஆனால் 20,000 வருமானம் எடுக்கிற ஒரு மனுஷன் 2,000 மிச்சப்படுத்துகிறான்னா அதான் ஆசீர்வாதம். ராமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மற்றவர்களை பார்த்து நீங்கள் கலங்க வேணாம். எங்களுக்கு குறைவான வருமானம், அவளை பார்த்து நிறைய வருமானம் எடுக்கிறான் இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் 5 அப்பமும் 2 மீனையும் மிகுதி எடுக்க பண்ணுகிற தெய்வம். சத்தமாக தானே சொல்லுங்க ஆமேன்னு. ஹல்லேலூயா. மிகுதி எடுக்க பண்ணுகிற தெய்வம் நம்முடைய தெய்வம். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம்னா என் வாழ்க்கையில் கர்த்தர் மிகுதி எடுக்க பண்ணுவார். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமேன்? சொல்லுங்க. என் வாழ்க்கையில் கர்த்தர் மிகுதி எடுக்க பண்ணுவார். என்னுடைய செய்கைகளின் பலனை நான் இழக்கக்கூடாது. பொத்தல் பையா நான் இருக்கக்கூடாது. இடிந்த மதிலை போல இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரணும், அதனோட வேதனை வராது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுங்க, செய்கைகளின் பலனை நான் இழக்க மாட்டேன். ஹல்லேலூயா. வீண் விருதாவாய் நான் செலவழிக்க கூடாது. வியாதிகளுக்கு செலவழிக்க கூடாது. என்னுடைய வருமானம் எல்லாம் வியாதிகளுக்கு மருந்து, டாக்டருக்கு ஃபீஸாய் போய்விடக்கூடாது. நான் கடன் இஎம்ஐ கட்டுறதுக்காகவே உழைக்கக்கூடாது. சத்தம் ஆண்களில் வரதே கிடையாது. ஹல்லேலூயா. இஎம்ஐ என்ன செய்யக்கூடாது, கட்டுறதுக்காகவே நான் என்ன செய்யக்கூடாது, உழைக்கக்கூடாது. ஒரு வசனம் சொல்லுது, ஏசாயா 65:23, அவர்கள் விருதாவாய் உழைப்பதும் இல்லை, துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை, அவர்களும் அவர்கள் சந்தானமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன கவனிங்க, எல்லாரும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க, அவர்கள் விருதா. தயவு செய்து பார்க்காதீங்க, நீங்கள் பிறட்டுறதுக்குள்ள இந்த வசனத்தை சொல்லி முடிச்சு அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் போயிடுவேன். மிகவும் வேகமாய் புரட்டுகிறவர்களாய் நீங்கள் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவர்கள் விருதாவாய் உழைப்பதும் இல்லை, துன்பம் உண்டாக பிள்ளைகளை, அவர்களும் அவளுடைய சந்தானமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துறீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்கள் விருதாவாய் உழைக்கிறது இல்லை. இந்த மாதத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய உழைப்பு விருதாவாய் போகாது. சத்தமா சொல்லுங்களேன், என்னுடைய உழைப்பு விருதாவாய். இதை சொல்றதுக்கே இவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னா எப்படி எங்களுடைய உழைப்பு விருதாவாய் போகாமல் இருக்கும்? என்னுடைய உழைப்பு விருதாவாய் போகிறது இல்லை. பிள்ளைகளை பெற்றோர்கள் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஒன்றை பெற்றதுக்கு நீங்களே டேஷில் போட்டுக்கோங்க. உன்னை போய் நான் பெத்தம் பாருங்க, அப்படிதான் சொல்கிறோம். துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுகிறது இல்லை. ஹல்லேலூயா. துன்பம் உண்டாக எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு துன்பம் உண்டாக்க மாட்டார்கள், மனநோகப்படுத்த மாட்டார்கள். இன்றைக்கு நிறைய பெற்றோருக்கு ப்ரெஷர், சுகர், எல்லா வியாதியும் வந்ததுக்கு காரணம் பிள்ளைகள் தான். அப்படிதானே? அவ்வளவு ப்ரெஷரை பண்ணுவாங்க. ஆனால் பிரியமான தேவ ஜனமே, செய்களின் பலன் நாங்கள் இழக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எங்களுடைய பிரயாசம் விருதாய்வாய் போகக்கூடாது. எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு மனநோவாய் இருக்கக்கூடாது. அப்படி என்றால் ஹல்லேலூயா, நாங்கள் தேவனோடு நடக்கணும், தேவ ஆவியோடு நடக்கணும், வார்த்தையோடு நடக்கணும். நான் முதல்ல சொன்னேன், பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையும் ஆவியானோடையும் கனெக்ட் பண்ணி விடுங்க. இதுதான் அவர்களை காப்பாற்றுகிற மிகவும் 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 முக்கியமான காரியம். வேறு இனிமேல் எதை செய்தாலும், என்ன ஆலோசனையும், என்ன காரியம் அவளை ஒன்றுமே பண்ணாது.
அவங்க தலையை ஆட்டிட்டு கேட்குறவங்க போல் இருப்பாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க செய்கிறத தான் என்ன செய்வாங்க. எப்படி பிரசங்கத்தில் போதகர் நமக்கு சொல்கிறாரோ அதை நம்ம தலையை ஆட்டிட்டு வெளியில் போய் நம்ம நினைக்கிறத செய்கிறோமோ அதே போல் தான் என்ன செய்வாங்க பிள்ளைகளும் செய்வாங்க. நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதுதான் என்ன செய்வீங்க, அறுப்பீங்க. கீழ்ப்படிங்க, பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிவாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் பெற்றோருக்கும் நீங்கள் போதகருக்கும் கீழ்ப்படிஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிவாங்க. ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் ஆமேன் சொல்ல மாட்டீங்களே. ஹல்லேலூயா, ஆமேன், ஹல்லேலூயா. நிச்சயமாக சொல்கிறேன், செய்களின் பலனை நீங்கள் புசிப்பீங்க. ஹல்லேலூயா. பிரயாசங்களை கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார், மிகுதி எடுக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களுடைய வரவு எவ்வளவு என்கிறது காரியமே கிடையாது. ஹல்லேலூயா. நீங்கள் யோசிக்காதீங்க, ஐயோ 10,000 தான் எனக்கு வருது, 15,000 தான் எனக்கு வருது, அவனை பார்த்தா 2 லட்சம் வருது, ஓ கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கலைன்னு உடஞ்சி போகாதீங்க. எவ்வளவு வருகிறது என்பது பொருட்டே கிடையாது. கர்த்தர் அதில் எவ்வளவு மிச்சம் எடுக்க பண்ணுகிறார் என்பது தான் காரியம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மிகுதி எடுக்க பண்ணுகிற ஆண்டவர், செய்களின் பலனை புசிக்க கொடுக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. குடும்பங்களில் இனி எல்லா பிரச்சனைகள், எல்லா ஓட்டைகளையும் கர்த்தர் அடைக்கிறார். எல்லா இடிந்த மதில்களையும் கர்த்தர் கட்ட விரும்புகிறார். எல்லா பொத்தல் பைகளையும் கர்த்தர் தைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீண் விரயங்கள், விரயம் விருதாவாய் போகாது. ஹல்லேலூயா. வீண் விரயமாய் செலவழிக்க மாட்டீனுங்க. ஹல்லேலூயா. வீணாய் போகாது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை எழுதி மாட்டிக்கொள்ளுங்க. ஏசாயா 65:23. அவர்கள் விருதாவாய் உழைப்பதும் இல்லை, துன்பமுண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை, அவர்கள் கூட அவள் சந்தானமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஸோ 3வது காரியம் என்னது? செய்கைகளின் பலனை என்ன செய்யக்கூடாது, இழக்கக்கூடாது. 4வது அப்போஸ்தலர் 1:24. எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தரலும் என்று ஜெபம் பண்ணி பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். இழந்து போன ஊழியம், அது முதல்ல இருந்து வாசிங்க. 1:24. எல்லாருடைய இருதயங்களை அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன அந்த ஊழியத்திலும், இழந்து போன ஊழியம். ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம இழக்கக்கூடாது என்ன தெரியுமா? ஊழியத்தை. என்னத்தை இழக்கக்கூடாது? கவனிங்க, என்னத்தை இழக்கக்கூடாது? ஊழியத்தை இழக்கக்கூடாது. நீங்கள் கேட்கலாம், எனக்கு எங்கே பிரதர் ஊழியம் இருக்குது, பாஸ்டர் தானே ஊழியம் பண்ணுறாரு, எனக்கு எங்கே அப்படிலாம் ஊழியம் தரலையே, யாரும் ஆண்டவர் ஊழியம் ஒன்று தரலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பிரியமானவர் தேவஜனமே, யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் அழைக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் ஏதோ ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். இந்த இடத்துல நீங்கள் சும்மா ஆண்டவர் ஆராதிச்சு போக கிடையாது. இந்த இடத்துல தேவனுக்காக ஏதாவது செய்யும்படியாக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். நீங்கள் ஜெபிக்கிற ஊழியம் ஒரு வேலை இருக்கலாம், நீங்கள் இந்த இடத்துல க்ளீன் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு ஊழியம் இருக்கலாம், ஒரு சந்திக்கிறதுக்கு, வீடு சந்திக்கிறதுக்கு ஒரு ஊழியத்தை தரலாம், ஏதோ ஒரு கொடுக்கறதுக்கு ஒரு ஊழியத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஏதோ ஒரு ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்க, அந்த ஊழியத்தை என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. சொல்லுங்க, அசட்டை பண்ணக்கூடாது. கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. ஏதாவது ஒரு பொறுப்பு கர்த்தர் கொடுத்தா அந்த பொறுப்பை கனப்படுத்தி செய்யுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது சின்ன காரியமாக இருந்தாலும், கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையுள்ளவராக இருந்தால் ஆண்டவர் அநேகத்தில் அதிகாரியாய் மாற்றுவாரே. ஹல்லேலூயா. சின்ன ஊழியத்தில் பொறுப்பாய் உண்மையாய் அதை கனப்படுத்தி செய்யுங்க. ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தை அசட்டை பண்ணாதீங்க, இழந்து போயிடாதீங்க ஊழியத்தை. ஹல்லேலூயா. செய்கைகளின் பலனை வேணா நாங்கள் இழந்து போக மாட்டோம், ஊழியத்தை நாங்கள் இழந்து போயிடுவோம். அப்படியா? இல்லை. கர்த்தர் கொடுத்த உத்தரவாதத்தை செய்கிறதற்கு நீங்கள் திராணி உள்ளாய் மாறுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கொஞ்சம் ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தருக்காய் கொண்டு போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பரலோகத்துக்கு போகிற நேரம் வெறும் கையாய் போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுங்க, நான் வெறும் கையாய் பரலோகம் போக மாட்டேன், ஒரு கூட்ட ஜனங்களை தேவனுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு போவேன். ஹல்லேலூயா. எனக்காய் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு அது பந்தய பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது, அதை நாம் இழந்து போயிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு பாடல், பழைய பாடல், வெறும் கையனாய் பரலோகில்
வந்திடேனே நான் இயேசுநாதா, ஆத்ம ஆதாயம் செய்திடவே அருள் மாரியை பொழிந்திடுமே. வெறும் கையனாய் பரலோகில் வந்திடேனே நான் இயேசுநாதா. என்னோடு சேர்ந்து சொல்ல முடியுமா? வெறும் கையனாய் பரலோகில் வந்திடேனே நான் இயேசுநாதா, ஆத்ம ஆதாயம் செய்திடவே அருள் மாரியை பொழிந்திடுமே. ஆத்ம ஆதாயம் செய்திடவே அருள் மாரியை பொழிந்திடுமே. நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம், நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம். அல்லேலூயா. வெறும் கையாய் பரலோகத்தில் என்ன செய்திடக்கூடாது, போகக்கூடாது. ஏதோ ஒரு ஊழியத்தை செய்யுங்க, அதன் பலனை கர்த்தர் தருவார். அதில் விசுவாசியை கர்த்தர் தருவார். தேவனுக்காய் ஓடுகிற ஓட்டத்தில் கர்த்தர் நமக்காய் நிற்பார். ஹல்லேலூயா. ஊழியத்தை என்ன செய்திடக்கூடாது, இழந்து போயிடக்கூடாது. ஊழியத்தை இழந்து போன சவுலை பார்த்தீங்கன்னா தேவனுடைய கிருபையும் அவர் கொடுத்த உத்தரவாதத்தையும் இழந்து போயிட்டான். நீங்கள் யூதாசை பார்த்தீங்கன்னா தேவன் கொடுத்த அந்த உத்தரவாதத்தை ஊழியத்தை இழந்து போயிட்டான். ஒவ்வொரு மனுஷனும் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை உத்தரவாதத்தை எந்த காரியத்துக்காக இழக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம சாட்டு போக்கு சொல்லுவோம், என் கணவனால் தான் என்ன செய்ய முடியலை, என்னுடைய போதகர் அம்மாவால் தான் இந்த ஊழியம் செய்ய முடியலை, இந்த போதகர் ஐயாவால் தான் இந்த ஊழியம் செய்ய முடியல, இந்த பக்கத்து வீட்டுக்காரனால தான் இந்த ஊழியம் செய்ய முடியும். நீங்கள் யாரையுமே சாட்டு போக சொல்ல முடியாது. கர்த்தர் கொடுத்த உத்தரவாதத்தை செய்து பிடிக்கும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உண்மையும் முத்தமும் உள்ள ஊழியக்காரனே என்னுடைய சமூகத்தில் சந்தோஷத்தில் பிரவேசி என்று சொல்லுகிற அந்த சத்தத்தை கேட்கிற அந்த உன்னத பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவாரா? எங்களுக்கு கொடுக்கிறதுக்கு உத்தரவாதத்தை எது சின்னதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அது அளவு அது கணக்கு கிடையாது. தேவன் எங்களுக்கு ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறாரா? இந்த மியூசிக் வாசிக்கிறதுக்கு, இந்த காரியங்களை செய்கிறதற்கு, ஒரு இந்த பெருக்குவதற்கு, இல்லாட்டி சுவிசேஷம் சொல்லுவதற்கு ஏதாவது ஒரு ஊழியத்தை பாஸ்டர் ஐயாட்டிருந்து கேட்டு அது ஆண்டவரே எனக்கு என்ன காரியத்தை தந்திருக்கிறான்னு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருக்கு நான் ஏதாவது செய்யணும். நேற்று கூட நாங்கள் பார்த்தோம், இந்த நாட்களில் தீர்க்க தரிசன ஆவியை உடையவர்களாக எங்கள் மாறி உலகத்துக்குள்ளே கடந்து போகிற பொழுது எங்களுடைய கரங்களை கொண்டு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். இந்த ஊழியத்தை இந்த வருஷத்தில் இழந்து போயிடாதீங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற உத்தரவாதத்தை இழந்து போயிடாதீங்க. இந்த பின்மாரியின் எழுப்புதல்ல கர்த்தர் எங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். எத்தனை பேர் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த பின்மாரியின் எழுப்புதல்ல எனக்கு கொடுக்கிற உத்தரவாதத்தை நிறைவேற்றி நான் என்னுடைய ஊழியத்தை இழந்து போகாதபடி ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்து முடிக்க திராணியை தாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவரே என்னையும் பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. உலகத்திற்கு ஒளியாய் உப்பாய் மலை மேல் உள்ள பட்டணமாய் எங்களை மாற்றுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னத்தை இழந்துடக்கூடாது? ஊழியத்தை. அப்போ முதலாவது எதை இழக்கக்கூடாது? ஜீவனை. ரெண்டாவது, மூணாவது செய்கைகளின் பலனை. நாலாவது ஊழியத்தை. ஃபஸ்ட்டு எவ்வளோ நேரம்? அடுத்து கடைசி ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 23:8. நீ புசித்த துணிக்கை வாந்தி பண்ணி உன் இனிய சொற்களை இழந்து போவாய். இனிய சொற்களை இழந்து போகக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? இனிய சொற்களை இழந்து போகக்கூடாது. எங்கள் வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நாங்கள் பேசுகிற வார்த்தையில் நாங்கள் தேவனுக்கு மற்றவர்களுக்கும் தகுதியான பிரயோஜனம் உண்டான வார்த்தைகளை பேசணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நாங்கள் எங்களுக்கு பிரியமான வார்த்தைகளை எல்லாம் என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க. எனக்கு பிரியமான வார்த்தையில் என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. ஏற்ற சமயத்திலே சொன்ன வார்த்தை வெள்ளி தட்டில் வைத்த பொற்பழத்துக்கு சமானம். இப்போ நம்ம அடிக்கடி பேசுகிற வார்த்தையை அலம்பி கொண்டிருக்கக்கூடாது. சொல்லுங்க கூட, அலம்பக்கூடாது. ஹல்லேலூயா. கேட்கிறதற்கு தீவிரமாயும்
பேசுகிறதற்கு தாமதமாயும். ஆமாம், நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோம்? பேசுகிறதுக்கு தீவிரமாயும் கேட்கிறதுக்கு தாமதமாயும். இன்றைக்கு குடும்பத்தில் வருகிற எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் இதுதான். பிரச்சனையே அல்லது சொல்கிறத கேட்குறதே கிடையாது. நம்ம என்ன செய்வோம்? பேசிடுவோம். ஸோ இனிய சொற்களை என்ன செய்யக்கூடாது? இழந்து போயிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கிருபையை எப்படி இழக்கக்கூடாதோ அதேபோல் எங்களுடைய இனிய சொற்களை இழந்து போயிடக்கூடாது. எங்களோட பேசுகிற நேரம் இந்த மனிதனோடு பேசுனா இந்த மனிதனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கேட்க ரொம்ப ஆசையாக இருக்கணும். அப்படி யாராவது இருக்கிறாங்களா? இல்லை, இந்த மனுஷன் பேசுனா கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களா? என்ன ஒன்றுமே சொல்கிறீங்கல்ல? ஏன் இந்த ரெண்டில் எதை பார்த்து என்ன காரியத்தை சொல்கிறாங்க நமக்கு? ரெண்டுமே சொல்கிறதுங்க இல்லைங்க. யாருமே எங்களோட பேசுறது இல்லை. அப்படியா? ஏசாயா 50:4 சொல்லுது, இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அந்த ஏற்ற சமயத்தில் இளைப்படைந்தவனுக்கு பேச வேண்டிய வார்த்தை, அந்த ஞானத்தை எங்களுக்கு கர்த்தர் தருவாராக. எத்தனை பேர் சொல்கிறீங்க ஹல்லேலூயா? நாம் பேசுகிற நேரத்தில் நிறைய பிரச்சனைகளை நாங்கள் சால்வ் பண்ண முடியும், பிரச்சனைகளே வராமல் தடுக்க முடியும். ஏற்ற சமயத்தில் ஞானமாய் பேசுவது தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா நமக்கு வருகிற கடபடன்னு பேசிட்டு போயிடுவோம். ஆனால் அதுக்கு பின்பதாய் வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் தான் என்ன செய்வோம்? சந்திப்போம். ஹல்லேலூயா. நீதிமானின் வாய் ஜீவ ஊற்று. ஹல்லேலூயா. பட்டணம் துன்மார்க்கரின் வாயினால் இடிந்து விழுமா? பட்டணம் துன்மார்க்கரின் வாயினால இடிந்து விழுமா? அடைமலையில் ஓயாத ஒழுக்கு எது? வாயின் வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. ஸோ இந்த சொற்கள், வாயின் வார்த்தைகள் ரொம்பவே கிறிஸ்தவர்களுக்கு முக்கியம். ரொம்பவே கவனமான வார்த்தைகளை அளந்து பேசினா நமக்கு பிரயோஜனம் உண்டான வார்த்தைகளை பேசுவோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கடைசி எங்களுடைய இனிய சொற்களை என்ன செய்யக்கூடாது? எத்தனை பேர் சொல்கிறீங்க இனிமேல் நான் கவனமாக பேசுவேன்? சொல்கிறீங்களே? இல்லை, எப்படிங்க அதெல்லாம் பேச முடியுன்றீங்க? அப்படியா? கவனமாக பேசுங்க, பிரயோஜனம் உண்டான வார்த்தைகளை பேசுங்க, கேட்கிறதற்கு பிரயோஜனம் உண்டான வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை. ஹல்லேலூயா. ஏற்ற சமயத்தில் பேசப்படுகிற வார்த்தைகளை, இளைப்படைந்ததற்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுங்க. கர்த்தர் எங்களுடைய குடும்பத்தை கட்டுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சபையிலே நிறைய பிரச்சனைகள் வராமல் அதில் தடுக்கும். ஹல்லேலூயா. தேவையற்ற வார்த்தைகள் தான். நாவு நெருப்பு. நாவு என்னது? நெருப்பு. அது எல்லா பெரிய அடர்ந்த காட்டை என்ன செய்யும்? பற்றி எரிய பண்ணிவிடும். ஆகவே நாவை அடக்குங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். எதை இழந்துடக்கூடாது? இனிய சொற்களை. முதலாவது எதை இழந்துடக்கூடாது? ரெண்டாவது கிருபையை. மூணாவது, நாலாவது, ஐந்தாவது இனிய சொற்களை இழந்து விடக்கூடாது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து தனக்கு கொடுத்த எதையுமே இழந்து போகலை. நாங்களும் எங்களுக்கு கொடுத்த காரியங்களை இழந்து போகாதபடி கர்த்தருக்கு பிரியமாய் வாழும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் எங்களை இந்த வருடத்தில் மேன்மையாய் வைப்பார். எங்களை உயர்த்துவார், எங்களை கனப்படுத்துவார். எங்கள் மேலே ஆண்டவர் பிரியமாய் இருந்து தேவனுடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை நாங்கள் கனப்படுத்துகிறோம். உண்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம் அப்பா, உண்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிட்டு, பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்திலே எதை நாம் இழக்கக்கூடாது? அநேக காரியங்கள் கிறிஸ்துவுக்காக நீங்கள் இழந்திருப்பீர்களானால் அதெல்லாம் உங்களுக்கு கூட 100 தனையான ஆசீர்வாதங்களோடு திரும்ப வரும். இழக்கக்கூடாததை நாம் இழக்கக்கூடாது.
கர்த்தருடைய ஜீவனை, அவர் தந்த ஜீவன், அவர் தந்த கிருபை, அவர் தந்திருக்கிற விசேஷமான கிருபையை நாம் பற்றி கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஜீவன் உங்களுக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த ஜீவன் இயேசுவோடு வாழ்ந்து முடிக்கும்படியாக. ஆதாம் ஏவாள் அந்த ஜீவனை, அன்பு தேவ பிள்ளைகளே, அவர்கள் அதை மேன்மையாக எண்ணாதது நிமித்தம் இழந்து போனார்கள். எதை இழந்தார்கள்? மகிமை போய்விட்டது. மகிமை இல்லைன்னா உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அநேகருடைய வாழ்க்கையில் அபிஷேகத்தை இழந்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அந்த அபிஷேகத்தை நான் இழந்து போகக்கூடாது ஆண்டவரே. எல்லாம் இழந்தாலும் தேவ காரியத்தை குறித்து இன்றைக்கி பாரம் இல்லையே தேவ பிள்ளைகளே. நம்ம வாழ்க்கையில் இழந்து போனதுன்னு நாம் பணம் போச்சு, பொண்ணு போச்சு, அருமையானுடைய வீடு போச்சு, எனக்கு அது போச்சு இது போச்சுன்னு தான் இன்றைக்கி வருத்தப்படுகிறோம். ஆவிக்குரிய கிருபை போச்சு, வரம் போச்சு, தாளந்து போச்சு, அபிஷேகம் போச்சு. இந்த இருதயம் இன்றைக்கி எத்தனை பேர்களுக்கு உண்டு? இன்றைக்கு இந்த காலை வேளையிலே தேவ பிள்ளையே, உனக்காக கர்த்தர் பேசியிருக்கிறார். நீ இழக்கக்கூடாத சில முக்கியமான காரியங்களை குறித்து கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். ஊழியங்களை இழந்து போகாதுங்க. உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை இழந்து போகாதே. உனக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை இழந்து போகாதே. தாளந்துகளை இழந்து போய்விடாதே. ஏசப்பா, எதை இழந்தாலும் நான் அதை மாத்திரம் இழக்காதபடி, நீர் கொடுத்திருக்கிற விசேஷ நன்மைகளை இழக்காதபடி, விசேஷ கிருபைகளை இழக்காதபடி நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற தேவ ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற கிருபை. அப்பா, நீங்கள் கொடுத்த தாளந்து, நீங்கள் கொடுத்த வரங்கள், அபிஷேகத்தை நாங்கள் இழந்து போகாமல் வாழ்ந்து முடிக்கிறோம். நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றை பிடிப்பேன். நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேனப்பா. நீர் காட்டும் வழியில் நான் நடப்பேன் ஆண்டவரே. உம் பாதம் ஒன்றே நான் பிடிப்பேன் ஆண்டவரே. அப்பா, அப்படியே உம்மை பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு கிருபை தாரும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்மா. அப்பா, உம்முடைய மகிமை இறங்கி வரட்டாண்டவரே, உங்கள் பிரசன்னம் இறங்கி வருவதாக. இயேசுவே, இழக்கக்கூடாத ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்து போய்விட்டு அநேகருடைய வாழ்க்கையில் நாங்கள் வெறுமையாய் போய்விட்டாண்டவரே. அப்பா, இன்றைக்கு இந்த கேட்ட இந்த வார்த்தையின்படி இழக்கக்கூடாத கிருபைகளை நாங்கள் இழந்து போகாமல் அதை கர்த்தரோடு வாழ்ந்து முடிக்க ஆண்டவரே இன்னும் கிருபை தாரும் ஆண்டவரே. இன்னும் உடைய பிள்ளைகளை புதுப்பிப்பீராக, இன்னும் உடைய மக்களை அபிஷேகிப்பீராக ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் இந்த உலக நன்மைகளை இழந்திருந்தால், உலக ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் இழந்து போயிருந்தாலும் கூட இந்த இழப்பெல்லாம் எங்களுக்கு ஒரு நாள் நூறத்தனையாய் வரப்போகிறது. ஆயிரம் ஆயிரம் பலனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய போகிறீங்க ஆண்டவரே. ஆனால் முக்கியமான இழப்புகள் ஆண்டவரே எங்களுக்கு வராதபடி
ரட்சிப்பை இழந்து கிடக்கிற மக்கள் உண்டு, சமாதானத்தை இழந்திருக்கிற மக்கள் உண்டு, சந்தோஷத்தை இழந்து கிடக்கிற மக்கள் உண்டு. ஆண்டவரே, மெய்யான தேவனுடைய அன்பை இழந்து கிடக்கிற மக்கள் உண்டு. அவர்களெல்லாம் நினைத்தருளும். அவர்கள் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள உம்முடைய மகிமைக்குள்ள திரும்பட்ட ஆண்டவரே, அதை இழந்து போன நன்மைகளை திரும்ப கொடுக்க நான் வந்தேன் என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. இழந்து போனதை ரட்சிக்கவும், இழந்து போனதை ஆண்டவரை திரும்ப தேடி கண்டுபிடிக்கவும், அவர்களை மன்னித்து பரிசுத்தமாக்குவோம். இந்த பூமியில கடந்து வந்த எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் எல்லா பிள்ளைகளையும் அபிஷேகிங்க. உம்முடைய விசேஷ நன்மைகள் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவர், இந்த நாளில் நீர் எங்களோடு கொண்டு வந்த ஆண்டவர் எங்களுக்காக பகிர்ந்து கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாசரையும் குடும்பத்தையும் இன்னும் கிருபைகளை கொடுத்து அபிஷேகிங்க. கடந்து வந்த எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. செய்திகளை கேட்கிற பார்க்கிற அத்தனை மக்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இழக்காமல் நாங்கள் எதை இழந்தாலும் உம்முடைய காரியங்களை, உமக்குரிய மேன்மையான நன்மைகளை இழக்காதபடி வாழ எங்கள் அனைவருக்கும் உதவி செய்கிறதற்காக நன்றி. கர்த்தாவே, கடந்து வந்த ஒவ்வொரு மீதும் உம்முடைய கரம் அமருவதாக. எல்லா துதிகன மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.